நம்ம பயிர் நட்டு 15 நாள் ஆயிடுச்சுங்க. 15 நாள் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம களை ஓட்டணும். களை இப்போயே கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த தண்ணியில் கொஞ்சம் மேடாக இருக்கிற இடங்கள்லாம் உங்களை தெரியுதுங்களா, இந்த மாதிரி இந்த மேடு தெரியுதுங்களா, இந்த மாதிரி அந்த மேடாக இருக்கிற தவெல்லாம் களை வந்துடுச்சு. மற்ற இடத்துலலாம் களை இல்லை. 5 நாள் தான் ஆகுது. இப்போயே ஓட்டிட்டலான்னு பார்க்குறேங்க. நான் இப்போ இந்த முதல் வயலாக தான் ஓட்ட போகிறேங்க. இந்த வயல் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இல்லை முதல்ல இந்த வயலை ஓட்டிடலாம். இன்றைக்கி காலையிலேயே வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம இந்த வயலாக தான் களை ஓட்ட போகிறோங்க. பயிர் ஒரு சில இடத்துல இல்லாமல் இருக்கும். இந்த கொக்கு மிதிச்சிருக்கலாம், இல்லை அதுவே இறந்து போயிருக்கலாம். அந்த மாதிரி சில பயிருங்களெல்லாம் பக்கத்தில் இருக்கிற குத்துலேருந்து ஒரு பயிர் பிடிங்கி நட்டாவே போதுங்க, அதுவும் வந்துடும். களை ஓட்டினது எப்படி இருக்கு பாருங்கள். இன்னும் அந்த பக்கம் களை ஓட்டலை, அது இந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து ஒரு 5 கால் ஓட்டுறதுக்கே அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் ஓட்டியிருக்குங்க, இதுக்கே அரை மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாமே அந்த பயிர் இல்லாதவெல்லாம் பக்கத்தில் இருக்கிற பயிர் பிடிங்கி வச்சுட்டு வந்துடுறேன். அப்படி பக்கத்தில் இருக்கிற பயிர் பிடிங்கி வச்சுட்டு வரும்போது அந்த இடத்துலையும் பயிர் இருக்கும். இந்த மாதிரி பயிர் ஒரு சில இடத்துல இந்த கொக்கு மிதிச்சிருக்காமல் இருக்கலாம், சிலது செத்து போயிருக்கலாம். இந்த மாதிரி முதல் வயல் களை ஓட்டி முடிச்சாச்சுங்க. இன்னும் 2 வயல் இருக்குது.